வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் கோடை காலத்திற்கு ஏற்றது கம்பங்குழா கேழ்வரகு குழா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கம்பங்கூழ் மற்றும் கேழ்வரகு கூழ் இரண்டுமே கோடை காலத்திற்கு மிகவும் உகந்தவை. குறிப்பாக கம்பு இயற்கையிலேயே அதிக குளிர்ச்சி தன்மை கொண்டது. கேழ்வரகில் மெலிதான வெப்பம் உண்டு. வெயில் காலத்தில் மோர் அல்லது தயிர் சேர்த்து கூழாக எடுத்து கொள்ளும்போது எந்த சிக்கலும் வராது. கம்பில் இரும்பு சத்து அதிகப்படியாக உள்ளது. அதேபோல் கேழ்வரகில் கால்சியம் நிறைந்துள்ளது. இவை இரண்டும் உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கி அந்த நாளை புத்துணர்ச்சியுடன் தொடங்க உதவுகின்றன. இவற்றை காலை உணவாகவோ அல்லது மதிய உணவுக்கு களியாக செய்தோ எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பது மிக முக்கியம். சர்க்கரை நோயாளிகள் இதை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். கேழ்வரகை அடையாக செய்து சாப்பிடும்போது அது இரத்தத்தில் கலந்து சர்க்கரையாக மாறும் நேரம் சற்று தாமதமாகும். களியாக எடுத்துக்கொள்ளும் போது அதைவிட சற்று விரைவாக சர்க்கரையாக மாறும். கூழாக எடுத்துக்கொள்ளும் போது மிக விரைவாக சர்க்கரையாக மாறும். இதன் அடிப்படையில்தான் சர்க்கரை நோயாளிகள் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சர்க்கரை நோயாளிகள் கூழாக குடிக்கும் போது தொட்டுக்கொள்ள காய்கறிகள் சேர்த்து கொண்டால் பாதிப்பில்லை. கம்பு கேழ்வரகு உணவுகளை தனிநபரின் உடல்நிலையை பொறுத்து இரவு நேரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கு இரவில் கீரை அல்லது பழங்கள் சாப்பிட்டால் சளி பிடிக்கும் தன்மை இருக்கும். அவர்கள் இரவு நேரங்களில் கூழ் குடிப்பதை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த உணவுகள் உடலுக்கு தேவையான நீர்த்துவத்தை கொடுப்பதால் கோடைக்கேற்ற சிறந்த உணவுகளாக பார்க்கப்படுகின்றன. அதுவே குளிர்காலம் என்றால் இவற்றை அடையாகவோ களியாகவோ எடுத்துக்கொள்ளலாம். நம் பாரம்பரிய பானங்களான கம்பங்கூழ் கேழ்வரகு கூழ் மட்டுமல்ல, பானகம் போன்றவற்றையும் தொடர்ந்து பயன்படுத்துவது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. நன்றி மக்களே.